+2 படிக்கும் ஒரு அரசு பள்ளி மாணவியை ஒரு கிராமமே தங்கள் வீட்டு பெண்ணாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. மாணவி செய்த செயல்தான் இதற்கு காரணம். அப்படி என்ன செய்தார் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிதிலமடைந்த வீடு, வறுமையை சொல்லும் வீட்டுச் சூழல், மனநிலை சரியில்லாத தாய் என இருந்தாலும் ஆதனக்கோட்டை திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த +2 மாணவி ஜெயலட்சுமியின் பின்னணி இதுதான். கடந்த ஆண்டு தனியார் நிறுவனம் நடத்திய போட்டியில் வெற்றி பெற்ற ஜெயலட்சுமி அமெரிக்காவின் நாசாவுக்கு செல்ல தேர்வானார். 4000 பேரில் ஒருவராக தேர்வானாலும் அமெரிக்கா செல்ல பணமில்லாத சூழலில் உதவி கோரினர். மாணவிக்கு மாவட்ட நிர்வாகமும் சில தொண்டு நிறுவனங்களும் உதவின. அதற்கு பிறகு கிராமாலயா என்ற தொண்டு நிறுவனமும் உதவிக்கு வந்தது. அடுத்தடுத்து உதவிகள் குவிந்த நிலையில் தனக்கு தேவையான உதவி கிடைத்துவிட்டது என்று கூறிய மாணவி அதன் பிறகு கேட்ட உதவிதான் ஊரையே மகிழ வைத்திருக்கிறது. தனது கிராமத்தில் கழிவறை வசதி இல்லாததால் அதற்கு உதவுமாறு கேட்டிருக்கிறார் ஜெயலட்சுமி. அப்படி கேட்டதற்கான காரணத்தையும் அவர் கூறுகிறார். என்னோட அம்மா மனநிலை சரியில்லாதவங்க தான். என்னோட வீடு பின்னாடி காட்டுறது தான், உடஞ்சி வீடு தான். ஸோ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக தரல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் இருந்து பழகிட்டோம். இதை விட மக்கள் எல்லாரும் அனுபவிக்கிற கஷ்டங்களை நான் பார்த்துருக்கேன், நானும் கூட அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும், வழியில் டாஸ்மாக் இருக்குது, வயல்லாம் இருக்குது. அந்த சைட் போனால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பயம் நிறைந்த இடம் தான். ஸோ அந்த அனுபவங்கள்லாம் எனக்கும் இருக்கிறதுனால அதான் டக்குன்னு தோணுச்சு, நமக்கு பண்ணுறதை விட எல்லாருக்கும் போனால் நல்லா இருக்குமே, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் சார்கிட்ட கேட்டேன். ஜெயலட்சுமியின் கோரிக்கையை ஏற்று 126 வீடுகளுக்கு கழிவறை வசதி செய்து கொடுத்துள்ளது அந்த தொண்டு நிறுவனம். இதனால் கிராமத்து பெண்களுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி, தொண்டு நிறுவனத்துக்கும் மகிழ்ச்சி. காட்டுப்பகுதி தான் போறோம். காட்டுப்பகுதி போகும்போது இன்னும் பார்க்க போனா பிராந்தி கடை பக்கத்துல இருக்கு. பிராந்தி கடை பக்கத்துல இருக்கனால நம்ம போற பகுதியில் இந்த தென்னை மரம், பனை மரம் அதெல்லாம் இருக்கு. அங்கே பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ பாத்ரூம் கொடுத்ததுனால அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. குளியலுக்கும் பிரச்சனை கிடையாது, டாய்லெட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள பாதுகாப்பாக இருக்குது. அந்த பொண்ணு இந்த வயசுலேயே அது சொல்லியிருக்கு பாருங்க, எங்கள் தெருவுக்கு வேணும் கழிப்பறையை கட்டி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுச்சு பாருங்க. அது ரொம்ப பெருமை சார் எங்களுக்கு. தனக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. அது ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அவங்க அப்பா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணோட முயற்சினால எங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்கு சார். 100 ஆண்டு காலமாக அவங்க கழிப்பிட வசதி இல்லாமல் காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, குளத்துக்கு பக்கம் போயிருந்தாங்க. சாலை ஓரம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை சாலை ஓரம் அவங்க மலம் கழிச்சிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு வீட்டுக்கு வீடு இந்த கழிப்பிட வசதி, குளியலறையுடன் கூடிய கழிப்பிட வசதி, சுகாதார கல்வி, இது எல்லாமே கொடுத்தது எங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியானது. பல ஆண்டுகால அவஸ்தைக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு தந்த மாணவி ஜெயலட்சுமி இப்போது கிராமத்துக்கே செல்ல பிள்ளையாக வலம் வருகிறார். தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும் என்பார்கள். அதற்கு விதிவிலக்காக தனக்கு தேடி வந்த உதவியை தனது கிராம மக்களுக்கு தானமாக அளித்து அனைவரையும் நெகிழ வைத்துள்ளார் இந்த ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஜெயலட்சுமி. இவரின் இந்த செயல் போற்றுதலுக்கு உரியதே. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதாவுடன் சுபமுத்து பழம்பதி. ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ், பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது.